வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதும் பார்க்க போகிறோம். நான் ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதை மேரினேட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. 1/2 kg சிக்கனுக்கே ஜஸ்ட் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லியும் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இது மேரினேட் ஆகிற டைமில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் நல்லா வரும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதக்கணும்னா, நம்ம பிரியாணி செய்யும் போது வதக்கும் இல்லையா, பிரியாணிக்கு வதக்குற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். கைவிடாமல் வதக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்கிஷ் கலர் வந்திருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். கிரேவியோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் கிடைக்கும். எனக்கு வெங்காயம் இந்த மாதிரி கலர் வரதுக்கே ஒரு 15 மினிட்ஸ்ட்டு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலோட பச்சை வாசனைலாம் போனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்தாலே போதும். இந்த கிரேவிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்துடும், நல்லா இருக்காது. ஒரு 1/2 kg சிக்கனில் செய்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு பாதி தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தக்காளியும் மல்லித்தூளும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது சிம்மில் வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். நீங்கள் தக்காளி பேஸ்ட்டோ இல்லைனா மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரேவியில். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து போடணும். ஒயிட் ரைஸ் கூட இந்த சிக்கன் கிரேவி அப்படியே பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடயும் சூப்பரான காம்பினேஷன். இப்போ இதை டிஷ் அவுட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோட கரெக்டாக அந்த கிரேவி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கூட சூப்பராக அந்த கிரேவி செஞ்சு அசத்திடலாம். இந்த அசத்தலான கிரேவியை இந்த வீக்கெண்ட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.